अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिलहक़्क़ि बशीरन व नदीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा। अम्मा बअद फ़क़द क़ालल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व बिल फ़ुरक़ानिहिल मजीद। बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इक़रा बिस्मि रब्बिकल्लज़ी ख़लक़ ख़लक़ल इंसान मिन अलक़। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन वश्शाकिरीन। फ़क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमल अअमालु बिन्नियात व इन्नमा लिकुल्लि इम्रिइन मा नवा औ कमा क़ाल ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹலாலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதித்த இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஜும்ஆவினுடைய அவையிலே நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பிறப்பு முதல் வாலிபம், குழந்தை பருவம் என்று ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகின்ற நோக்கத்தோடு பெருமானாரினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு நாம் ஒவ்வொரு ஜும்ஆக்களிலேயும் பெருமானாரை குறித்தும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய சிறப்பு வரலாறுகளை நாம் பார்க்குகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவினுடைய உரையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத் காலகட்டம்
எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்தினுடைய ஜுமாவிலே அருமை நாயகத்தினுடைய இளமை பருவத்தை குறித்து பேசி வந்தோம். அதனுடைய இறுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 35 வயது இருக்குகின்ற பொழுது கஅபாவினுடைய மறுசீரமைப்பிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த சீரமைப்பின் போது மக்காவாசிகளிடத்திலே ஏற்பட்ட சச்சரவுகள், குழப்பங்கள், சண்டைகளுக்கு மத்தியில் ஹஜருல் அஸ்வது கல்லை யார் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அருமை நாயகம் அந்த நேரத்தில் அழகாக செயல்பட்டு குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் வண்ணமாய் ஒரு துண்டிலே ஹஜருல் அஸ்வதை வைத்து அனைத்து கோத்திரத்தார்களும் தூக்கி ஹஜருல் அஸ்வதை பெருமானார் எடுத்து வைத்தார்கள் என்கின்ற செய்தி வரை நாம் பார்த்தோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை தேடுகின்ற தேட்டத்தோடு ஓரிரை கொள்கையை, ஓர் இறைவனை தேடுகின்ற அந்த நிலையை பெருமானார் அடைகின்றார்கள். சுமார் 37 வயது அடைகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையிலே இருக்குகின்றார்கள். இந்த கஅபாவினுடைய சம்பவத்திற்கு பின்னால் பெருமானார் அதிகமாக அல்லாஹுவை தேடுகின்றார்கள். ஓரிரை கொள்கையை, ஓர் இறைவனை தேடுகின்ற அந்த நிலையிலே பெருமானார் இருக்குகின்றார்கள். அதே நேரத்திலே நாட்கள் செல்ல செல்ல பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையிலே ஆகின்றார்கள், தவம் இருக்குகின்றார்கள். பொதுவாகவே ஒரு மனிதர் இறைவனை தேடுகின்ற பொழுது, அவர் தனிமையில் இருக்குகின்ற பொழுது அதற்கான முயற்சிகளாக, அல்லாஹ்வை தேடுகின்ற முயற்சிகளாக அது அமையும். தவத்தில் இருக்குகின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கும். நாம் நிறைய வலிமார்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டுகின்ற பொழுது அவர்களினுடைய தனிமை தவங்கள் எப்படி இருந்தது என்பதை அழகாக நிறைய வலிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரும். அதற்கு உந்துதலாக பெருமானார் இருக்குகின்றார்கள். அல்லாஹ்வை தேடுகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலிலே தனிமையை பெருமானார் செய்கின்றார். தனிமையிலே அருமை நாயகம் இருக்குகின்றார்கள். தனிமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்குகின்ற பொழுது மக்காவினுடைய ஜபலுன்னூர் என்கின்ற அந்த மலையின் மீது ஹீரா குகையிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏறி அதிலே தவம் இருப்பார்கள். இந்த தவம் இருக்குகின்ற காலகட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உணவுகளை ஹதிஜா அம்மையார் எடுத்து சென்று கொடுப்பார்கள். ஹதிஜா அம்மையார் ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அனைத்து மனைவிமார்களை விட ஹதீஜா அம்மையார் எனக்கு முக்கியமானவர்களாக இருந்தார்கள் என்பதாக பெருமானார் அடிக்கடி சொல்லுவதுண்டு. அதற்கான காரணம், எல்லா நிலைகளிலேயும் பெருமானாருக்கு ஹதீஜா அம்மையார் பெரும் துணையாக இருந்தவர்கள். அதே போன்று ஹீரா குகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்குகின்ற பொழுது பெருமானாருக்கு உணவை எடுத்து சென்று கொடுத்துவிட்டு வருவார்கள். அந்த மலையின் மீது ஒரு பெண்மணி 3 நேரங்கள் ஏறி உணவு தருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாது தங்களுடைய கணவருக்காக அந்த மனைவி அவர்கள் செய்வார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத்து கிடைக்குகின்ற அந்த நேரம், இந்த 37லிருந்து 39 வயது வரை பெருமானார் தனிமையிலேயே ஹீராவினுடைய அந்த குகையிலே தவம் இருப்பார்கள்.
இந்த தவத்திலே அல்லாஹ்வை தேடிக்கொண்டே இருப்பார்கள், தொழுவார்கள், திக்ரு செய்வார்கள். எல்லாம் அங்கே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தனிமையிலே வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு அல்லாஹ்வை தேடுவார்கள். 39 வயது அடைகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றங்களை தருகின்றான். ஹதீதிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆயிஷா அம்மையார் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து கிடைக்கின்ற பொழுது பெருமானார் இரவிலை காணுகின்ற கனவுகளை காலை பொழுதிலே அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். உண்மையாக அந்த கனவுகளை பெருமானார் காணுவார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த அளவிற்கு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுகளை எல்லாம் அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுகின்றான். 39 வயதில் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் எல்லாம் உண்மையாக அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். பெருமானார் இரவிலே காணுகின்ற கனவுகள் அது பகலிலே உண்மையானதாக மாறிவிடும். காரணம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், கனவு என்பது ஒரு மறைமுகமான ஒன்று. மறைமுக கல்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நபியாக இருப்பவர் மறைமுகமான செய்திகளை அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபியாக இருப்பவர் அனைத்து விதமான கல்விகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எல்லா நபிமார்களை விட கல்விகளிலே பெருமானார் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பெருமானாருக்கு கனவினுடைய விளக்கங்களையும் தர வேண்டும். கனவினுடைய விளக்கம் சொல்லுவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எல்லோராலும் சொல்லிவிட முடியாது. அது போன்ற நாணங்களை, ஹிக்மத்துகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவதற்காக அல்லாஹ் கனவினுடைய விளக்கங்களை பெருமானார் கற்றுக்கொள்ள வேண்டும். மறைமுக கல்விகளை பெருமானார் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 39 வயதில் அல்லாஹ் அவர்களுடைய கனவுகளை எல்லாம் உண்மைப்படுத்தி அதனை பகலிலே அல்லாஹ் காட்டுவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது அடைகின்றார்கள். 40 வயது அடைகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையிலே தவமிருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம் பெருமானாருக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வருகின்றார்கள். பிரிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பது, அவர்களை பார்த்தால், அந்த உருவத்தை பார்த்தால் மனிதன் நடுங்கி விடுவான். அதே நேரத்தில் நுபுவத்து கொடுக்கப்படுகின்றது. இவைகளையெல்லாம் பெருமானார் தாங்க வேண்டும். அதற்கான அந்த ஈமானிய சக்தியை, ஈமானிய உறுதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதற்காக முதல் ஏற்பாடை அல்லாஹ் தருகின்றான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் தவமிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி தருகின்றார்கள். பெருமானார் அந்த உருவத்தை பார்த்து நடுங்கி விடுகின்றார்கள். நடுங்கி விட்டு பெருமானார் மயக்கமுறுகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிளந்து அருமை நாயகத்தினுடைய இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரிலே கழுகி இரண்டாவது முறையாக பெருமானாருக்கு ஜம்சம் நீர் கழுகப்பட்டு, ஜம்சம் நீரால் பெருமானாருடைய இதயம் கழுகப்பட்டு அவர்களுக்கு பொருத்துகின்றார்கள். அந்த இதயத்தை பொருத்துகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறையினுடைய வசனங்களை, அந்த வஹியை தாங்கி கொள்ள வேண்டும் அல்லவா? அதை தாங்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானிய சக்தி வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே அழகாக இப்படி சொல்லுவான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஒரு ஜபலின் மீது, ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த இறக்குதலை, அந்த வஹியை தாங்க முடியாமல் அந்த மலை உடைந்து சுக்குநூறாக தெரித்துவிடும் என்பதாக
அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அப்படிப்பட்ட திருமறை ஒரு மனிதனுக்கு இறங்குகின்ற பொழுது ஒரு மலையால், ஒரு கடினமான ஒரு பொருளால் தாங்க முடியாது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு வகி, ஒரு திருமறை ஒரு மனிதனுக்கு இறங்குகின்ற பொழுது அதனை அந்த மனிதர் தாங்கி கொள்ள வேண்டும். அதனை தாங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய அந்த ஈமானிய சக்தி அந்த மனிதருக்கு இருக்க வேண்டும். எனவே அதனை தாங்கி கொள்ளுகின்ற அந்த பக்குவத்தை அல்லாஹ் தருவதற்காக ஜிப்ராயிலை முதலாக அனுப்பி அவர்களுடைய இதயத்தை ஜம்சம் நீரால் கழுகி அந்த இதயத்தை பொருத்துகின்ற பொழுது ஈமானிய நூரியத்தை முழுவதுமாக அதிலே வைத்து ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அனைத்தையும் அந்த இதயத்திலிருந்து முற்றிலுமாக எடுத்து அவர்களுக்கு இரண்டாவது சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரியை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்வார்கள். அதற்கு பின்னால் பெருமானார் எழுப்பி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஓதுங்கள் என்பதாக, இக்ரா ஓதுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் திடுக்கத்திலே இருக்குகின்றார்கள். புதுவிதமான ஒரு உருவத்தை பார்க்குகின்றார்கள். அந்த திடுக்கத்திலே இருக்குகின்ற பொழுது என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் சொல்லுகின்றார்கள், 3 முறை இக்ரா என்பதாக ஜிப்ராயில் சொல்லுவார். இந்த நேரத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு ஓதத் தெரியாது, லா இக்ரா, எனக்கு ஓதத் தெரியாது, நான் படிக்காதவன், எனக்கு ஓதத் தெரியாது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 முறை அருமைநாயகம் சொல்லுவார்கள். 4வதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதுவார்கள். அருமைநாயகத்திற்கு அந்த ஹீரா குகையில நுபுவத்தை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வழங்கிவிட்டு முதல் வகியாக சூரா இக்ராவினுடைய வசனங்களிலிருந்து முதல் 5 வசனங்களை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்கின்ற இந்த 5 அத்தியாயங்களை வகியாக அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்றுத்தருவார்கள். கற்றுத்தந்து முதல் வகியை பெருமானாருக்கு அறிவித்து தந்துவிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் செல்வார்கள். திடுக்கத்தோடு இருந்த பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேகமாக வீட்டிற்கு வருவார்கள். ஜம்மிலூனி தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையாரை பார்த்து சொல்லுவார்கள், ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள், நான் நடுக்கத்திலே இருக்குகின்றேன், என்னை போர்த்துங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். இந்த நிலையை குறித்து ஹதீஜா அம்மையார் சொல்லுவார்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று இருந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மிகவும் கடினமான ஒரு பயத்தோடு பெருமானார் இருந்தார்கள். அவர்களுடைய உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டு இருந்தது. அந்த நிலையிலே பெருமானார் இருந்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹதீஜா அம்மையார் ஒரு திடுக்கத்தோடு வந்த கணவரை, ஒரு பயத்தோடு என்ன செய்வது என்று அறியாது ஒரு ஜுரம் வந்தது போல் வந்த தன்னுடைய கணவரை, அந்த நேரத்தில் ஒரு மனைவி என்பவள் அவருக்கு ஒரு மிக பெரும் சப்போர்ட்டாக பலமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு போர்வையை போர்த்துவிட்டு சொல்லுவார்கள், நீங்கள் என்ன ஆயிற்று, பெருமானாரை அமைதிப்படுத்துவார்கள். முதலில் அமைதிப்படுத்திவிட்டு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த திடுக்கத்தை போக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். உடனே பெருமானாரை அழைத்து கொண்டு பெருமானாருடைய சகோதரர் வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்துல பெருமானாரை அழைத்து கொண்டு செல்லுவார்கள். சென்று வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்துல சொல்லுவார்கள், உங்களுடைய சகோதரர் மிகவும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார், என்ன பிரச்சனை என்பதை கேளுங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது நடந்த செய்தியை அருமை நாயகம் சொல்லுவார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் மக்கா வாசிகளிலேயே மிகவும் ஞானம் பெற்றவர், அறிந்தவர், முந்திய வேதங்களை படித்த மனிதர். எனவே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது
வரக்கத் இப்னு நௌஃபல் அழகாக சொல்லுவார், அவர்தான் நாமூஸ். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் தௌராத்திலே சொல்லுகின்ற பொழுது அதிலே நாமூஸை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் தௌராத்திலே பேசுகின்றான். உங்களை சந்தித்தது நீங்கள் பார்த்த அந்த உருவம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வினுடைய வஹியை கொண்டு வருபவர்கள், நபிமார்களுக்கு வஹியை கொண்டு வருபவர்கள். நீங்கள் நபியாக இருக்குகின்றீர்கள், நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதாக பெருமானாருடைய நபித்துவத்தை வரக்கத் இப்னு நௌஃபல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பார். அந்த நேரத்தில் பெருமானாருக்கு அறிவித்து கொடுத்தது மாத்திரமல்லாமல் வரக்கத் இப்னு நௌஃபல் அழகாக சொல்லுவார், நான் உங்களுடைய நபித்துவத்திற்கு பின்னால் நபித்துவ வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்குகின்ற பொழுது இந்த மக்காவாசிகளால் பெரும் துயரங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்பயே சொல்லிவிட்டார், மக்காவினுடைய அடுத்த 10 ஆண்டு காலங்கள் 13 ஆண்டு காலங்கள் நாம் கொஞ்சம் அலசி பார்த்தால் தெரியும். பெருமானாரினுடைய அடி உதைகள், அவர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், இவைகளெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகள் நாம் பார்க்க இருக்குகின்றோம். அதனை முன்னதாகவே வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுகின்றார், நீங்கள் நபித்துவம் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த செய்தியை நீங்கள் மக்காவாசிகளிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த மக்களால் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், உதைக்கப்படுவீர்கள், துன்பப்படுத்தப்படுவீர்கள், துயரப்படுத்தப்படுவீர்கள். அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு பெரும் சப்போர்ட்டாக, பெரும் உந்துதலாக, பெரும் உதவியாளனாக நான் உங்களுக்கு இருப்பேன் என்பதாக வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்லுவார். அதற்கு பின்னால் அவர் மரணமடைந்து விடுவார். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நுபுவத்தை பெற்று விடுவார்கள். அந்த நுபுவத்திற்கு பின்னால் அடுத்த 40 வயதில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை ஏற்பார்கள். நபிக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நேரத்தில் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை ஈஸியாக நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நாயகத்தினுடைய வாழ்க்கையை அழகாக அல்லாஹ் வடிவமைத்து வைத்திருக்கின்றான். அதில் 40 நுபுவத்திற்கு முன்னால், நுபுவத்திற்கு பின்னால் நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஈஸியாக பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகள் 2 பாகங்கள். அதில் ஒன்று நுபுவத்திற்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை, 2வது நுபுவத்திற்கு பின்னால் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த நுபுவத்திற்கு முன்னால் வாழ்ந்ததில் நாயகத்தினுடைய பிறப்பு, நாயகத்தினுடைய குழந்தை பருவம், நாயகத்தினுடைய இளமை பருவம், நாயகத்தினுடைய நுபுவத், நாயகம் இந்த மக்காவாசிகளிடத்தில் செய்த சேவைகள், நாயகத்தினுடைய வியாபாரங்கள், இவைகளெல்லாம் இந்த 40 அடங்கும். அடுத்த 23 ஆண்டு காலம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்குகின்றோம். அடுத்தடுத்த வாரங்களிலே நாயகத்தினுடைய மக்காவினுடைய வாழ்க்கை, இந்த மக்கா வாழ்க்கையிலே நாயகம் அனுபவித்த துயரங்கள், ஹிஜரத்துகள், கதீஜா அம்மையாருடைய மரணம், பெரிய தந்தை அபு தாலிபினுடைய மரணம், இது போன்ற பெரும் வரலாறுகள். அதற்கு பின்னால் ஹிஜரத், அதற்கு பின்னால் நாயகத்தினுடைய மதினா வாழ்க்கை, நாயகத்தினுடைய மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாயகத்தினுடைய முழு வரலாறுகளை தெரிந்து நாயகத்தின் மீது அளம்பெரும் பாசம் வைத்து அந்த நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை பெறுகின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.